வரலாறு பற்றிய சில தொகுப்பு போடுறேன். ஒரு 23 லெசன் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதில் ஆன்சர் கீயோட அந்த தொகுத்து போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. குறிப்புகள். லெசன் 23 பாஸ்கராச்சாரியா, சிந்தாமணி சிரோமணி, வானவில் நூல், ராஜபுத்திரர்கள், கோயில் கட்டிடக்கலை, ஹஜிராஹோ, புவனேஸ்வரத்தில் உள்ள லிங்கராஜா கோவில், கோனார்க்கில் உள்ள சூரிய கோவில், அபுமலை உள்ள தில்வரா ஆலயம். சாளுக்கிய அரசர்களில் மிகச்சிறந்தவர் இரண்டாம் புலிகேசி. ஜகோலே இந்திய கோயில் கட்டிடக்கலையின் தொட்டில். சாளுக்கிய அரசர்களின் மிகச்சிறந்தவர் இரண்டாம் புலிகேசி. ஹலோலோ இந்திய கோயில் கட்டிடக்கலையின் தொட்டில். ஜகோலே கல்வெட்டுக்களை படைத்தவர் ரவி கீர்த்தி. இரண்டாம் புலிகேசியின் அமைப்பு புலவர். எலிபாண்டா குகை கோயில், ராஷ்டிரகூடர்கள். கைலாசநாதர் கோயில், முதலாம் கிருஷ்ணன். சிம்ம விஷ்ணு, அவனி சிம்மன், உலகின் சிங்கம். முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன், வாதாபி கொண்டான். இரண்டாம் நரசிம்மன் ராஜவர்மன். மூன்றாம் நந்திவர்மன், தெல்லாரி எறிந்த நந்திவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன், மத்த விலாச பிரகடனம், பகவத வியூகம் நூல்கள். தண்டி, அவந்தி சுந்தரி கதாசாரம். முதலாம் மகேந்திரவர்மன், சங்கீர ஜாதி, சித்திரக்கார புலி. முதலாம் பரந்தாகன், மதுரை கொண்டான். முதலாம் ராஜராஜ சோழன், மும்முடி சோழன், ஜெயங்கொண்டான். சிவபாதசேகரன். முதலாம் ராஜேந்திரன், கங்கை கொண்டான். பண்டித சோழன், கடாரம் கொண்டான். முதலாம் குலோத்துங்க சோழன், சுங்கம் தவிர்த்த சோழன். சோழர்களின் கிராம நிர்வாகம், உத்திரமேரூர் கல்வெட்டு. முதலாம் மாறவர்மன், சுந்தரபாண்டியன், சோண்டு வழங்கி அருளிய சுந்தரபாண்டியன். முதலாம் சடையவர்மன், சுந்தரபாண்டியன். எம்மண்டலம் கொண்டருவிலிய சுந்தரபாண்டியர். மகாராஜாதி ராஜா. மகாராஜாதி ராஜா ஸ்ரீ பரமேஸ்வரன், பொன்மேய்ந்த பெருமாள். முதலாம் மாறவர்மன், குலசேகரன், கொல்லம் கொண்ட பாண்டியன். பாண்டிய நாட்டின் வேளாண் தொழில் புரிவோர், பூமி புத்திரர்கள். சர் ஹென்றி எலியட், இந்திய வரலாறு நூல். தென்னிந்தியாவில் பக்தி இயக்கத்தை தொடங்கியவர் சங்கராச்சாரியா. கேரளா ஒரே கடவுள், பாதியின் மூலம் முக்தியை பெறலாம். ராமானுஜர். ராமானுஜரின் சீடர் ராமானந்தர். ராமானந்தரின் சீடர் கபீர். கபீரின் கொள்கை ராமானுஜம் ரஹீமும் ஒருவரே. ஞானதேவர், ஞானேஸ்வர், பகவத்கீதை உரை நூல். குரு ராமதாசர், தசபோத நூல். துளசிதாசர், ராமசரி தாமதாஸ் நூல். ராபர்ட் கிளைவ், ஆர்காட்டின் வீரர். முதல் கர்நாடக போர் 1746 1748. ஆங்கிலேயர் vs பிரெஞ்சுக்காரர்கள். ஐலா ஷபேல் உடன்படிக்கை. இரண்டாவது கர்நாடக போர் 1748 1754. ஆங்கிலேயர் vs பிரெஞ்சுக்காரர்கள். வாரிசுரிமை போர். ஹைதராபாத், கர்நாடகா, பாண்டிச்சேரி உடன்படிக்கை. மூணாவது கர்நாடக போர் 1756 1763. ஆங்கிலேயர் vs பிரெஞ்சுக்காரர்கள். பாரிஸ் சமாதான உடன்படிக்கை. பிளாசி போர் 1757. வங்காள நவாப் vs ஆங்கிலேயர். கல்கத்தா இருட்டறை துயரம் சம்பவ நிகழ்ச்சி. பாக்சர் போர் 1764.
மீர் காசிம் vs ஆங்கிலேயர் அலகாபாத் உடன்படிக்கை. முதலாம் ஆங்கில மைசூர் போர் 1767 1769. ஐதர் அலி vs ஆங்கிலேயர் சென்னை அமைதி உடன்படிக்கை 1769. மதுரை நாயக்கர்களின் முதல் மன்னர் விஸ்வநாத நாயக்கர். திருமலை நாயக்கர் மைசூர் படையினை தோற்கடித்து எதிரிகளின் மூக்கினை துண்டித்தார். இந்த வினோதமான போர் முக்கருப்பு போர் என்று அழைக்கப்படுகிறது. உய்யா கொண்டான் கால்வாய் ராணி மங்கம்மாள். பாளையக்காரர் இறைவனை புகுத்தியவர் விஸ்வநாத நாயக்கர். எகிப்து நாகரிகம் நைல் நதியின் நன்கொடை. இலியட் ஒடிசி ஹோமா எழுதியது. குடியரசு பிளாட்டோ. அலெக்சாண்டரின் ஆசிரியர் அரிஸ்டாட்டில். மூத்த பிளினி இயற்கை வரலாறு நூல். ஒரு மனிதனின் ஒழுக்கம் என்பது கடமைகள் என்றும் நடத்தையினாலும் வரையறைகள் என்றும் சடங்குகளாலும் மாண்பு என்னும் இசை உருவாக்கப்படுவதே என்றவர் கன்பூஷியஸ். மூதாதையர்களை நம்பியவர் நேசிப்பவர். ஆளிகள் முன்னர்களின் வழிபாடு. கன்பூசியஸ். இயற்கை சக்திகளான மித்திரன் வருணன் சூரியன் முதலிய இயற்கை சக்திகளை தெய்வங்களாக வழிபடுபவர்கள் அகூரமஸ்தா. சராஷ்டிரிய மதம். பாரசீகர்களின் புனித நூல் ஜென்ட் அவஸ்தா. சிலுவைக்கும் பிறைக்கும் நடந்த போர் சிலுவை போர். முதல் சிலுவை போர் 1906 1996 1999. இரண்டாவது சிலுவை போர் 1174 1148 தோல்வியில் முடிந்தது. மூணாவது சிலுவை போர் 1189 1192. நாலாவது சிலுவை போர் 1202 1204. குழந்தைகளின் சிலுவை போர் 1212. சிங்க இதயம் என்ற பட்டம் பெயர் பெற்றவர் முதலாம் ரிச்சர்ட். கிறிஸ்துவர்களின் புனித பூமி செருசலேசம். தெய்வீக இன்பியல் தாந்தோ இத்தாலிய கவிஞர். மனித தத்துவத்தின் நவீன கால தோற்றுவிப்பவர் பெட்ராக். ஆண்ட்ரூ வெசாலியஸ் மனித உடல் அமைப்பு பற்றி 7 நூல்கள். மறுமலர்ச்சியின் பிறப்பிடம் இத்தாலி. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் புதிய உலகம். அமெரிக்கா வெஸ்பூஸ்பி அமெரிக்கா என்ற பெயரிட்டு மார்டின் வால்டு முல்வர். பசிபிக் பெருங்கடல் என்று பெயரிட்டவர் பெர்டினால்டு மெகல்லன். தொழிற்புரட்சி என்று சொல்லை முதலில் உருவாக்கியவர் பிளான்கோ பிரெஞ்சு எழுத்தாளர். மனிதன் மற்றும் குடிமகனானது உரிமைகள் பிரகடனம் வெளியிட்டது. மாக்னா கார்ட்டா பேரறிக்கை 1789. பிரெஞ்சு புரட்சியின் குழந்தை நெப்போலியன் பொனாடார்ட். பிரெஞ்சு புரட்சியின் கருத்துக்கள் 1789. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஏகாதிபத்தியம் என்ற சொல் இம்ப்ரியம் என்ற லத்தீன் சொல்லின் இருந்து வந்தது. பழைய புத்தர் என அழைக்கப்பட்டவர் சீன பேரரசி தவோகர். சீன குடியரசு உருவாக காரணமாக இருந்தவர் டாக்டர் சன்பாட் சென்னின். முதல் உலகப்போர் 1914 1918. முக்கூட்டு உடன்படிக்கை 1882. இத்தாலி ஜெர்மன் ஆஸ்திரியா ஹங்கேரி. முக்கூட்டு நட்புற உடன்படிக்கை 1907. இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா. முதல் உலகப் போருக்கு ஐரோப்பிய வல்லுநர்கள் முழக்கம் அமைதி வேண்டின் போருக்கு தயாராகுங்கள். முதல் உலகப் போரின் விளைவாக ரஷ்யாவில் தோன்றிய புரட்சி அக்டோபர் புரட்சி 1917. 1919 பாரிஸ் உலக அமைதி மாநாட்டின் மூலம் முதல் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. ஜெர்மனி அமைதி உடன்படிக்கை கையெழுத்திட்டது. இது வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. சர்வதேச சங்கம் 1920. சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவா. சர்வதேச சங்கம் அமைக்கப்படுவதற்கு முன் இருந்த அமைப்புகள்.
சர்வதேச சமுதாயம் 1915, உலக அமைதி கூட்டமைப்பு 1917, சுதந்திர நாடுகளின் சர்வதேச சங்கம், பாரிஸ் அமைதி மாநாட்டில் ஆஸ்திரியாவுடன் ஜெர்மனி உடன்படிக்கை, ஹங்கேரியுடன் டிரியனன் உடன்படிக்கை, பல்கேரியாவுடன் நியூலி உடன்படிக்கை, துருக்கியுடன் செவ்ரேஸ் உடன்படிக்கையும் செய்து கொள்ளப்பட்டது. நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன், அமெரிக்க மக்களுக்கு புதிய பயனுரிமை கொள்கையை அர்ப்பணிக்க நான் உறுதியளிக்கிறேன் என்றவர் பிராங்கலின் ரூஸ்வெல்ட். முசோலினி பாசிசம். பாசிசம் என்னும் சொல் பாசிஸ் என்னும் லத்தீன் வார்த்தையில் இருந்து தோன்றியது. பாசிக கொள்கை முசோலினி. 3 கட்டளைகள். நம்பு, கீழ்ப்படி, போராடு. நம்பு, கீழ்ப்படி, போராடு. முழக்கம் அதிக படை, அதிக மதிப்பு. பத்திரிகை அவந்தியின் ஆசிரியர் முசோலினி. முசோலினியின் கொள்கையை பின்பற்றியவர்கள் கருஞ்சட்டையினி. முசோலினியை டியூஸ் என்று அழைத்தனர். முசோலியின் இரகசிய காவல் படை ஓவ்ரா. பாசிசக் கொள்கையின் இலக்கு எல்லாம் நாட்டிற்காகவே. நாட்டிற்கு எதிராக எதுவும் இல்லை, நாட்டிற்கு எதுவுமே வெளியே எதுவும் இல்லை. 1929 லேட்ரன் உடன்படிக்கை. போப் விஎஸ் முசோலி. முசோலியுடன் பொது கொள்கையை ஏற்படுத்தி கொண்டார். ஹிட்ஸா. 1939 அல்பேனியாவை கைப்பற்றினார். 1937 இத்தாலி. முசோலி சர்வதேச சங்கத்திலிருந்து விலகினார். அடால்ப் ஹிட்லர். நாசிசம். பிறப்பு 1889 ஆஸ்திரியா. தந்தை ஒரு சுங்க அதிகாரி. சிறுவயதிலே தந்தையை இழந்தார். பணி சிறிது காலம் லியன்னாவில் பெயிண்டர் பணி. ஹிட்லரின் ஆதரவாளர்கள் பழுப்பு சட்டையினர் ஹிட்லரை வரார் தலைவர் என்று அழைத்தனர். ஹிட்லரது இரகசிய படை கெஸ்டோபா. நாசிச கட்சியின் சின்னம் சுவாஸ்திகா. 1923 ஆண்டு அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டார். இதற்கு பீர் மண்டப புரட்சி என்று பெயர். நாசிசத்தின் வேத நூல் மெயின் கேம்ப் அல்லது போராட்டம். எனது போராட்டம். ஹிட்லரின் கொள்கை ஒரே மக்கள். ஒரே மக்கள், ஒரே நாடு, ஒரே தலைவர். 2ஆம் உலகப் போர். 2ஆம் உலகப் போருக்கு வித்திட்டது இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய 3 நாடுகளும் ஏற்படுத்திய ரோம், பெர்லின், டோக்கியோ அச்சு ஒப்பந்தம். 1939 போலந்து நாட்டின் மீது மின்னல் வேகத்தாக்குதல் பிளிட்ஸ்கிரீக் விதிவை 2ஆம் உலகப் போருக்கு உடனடி காரணம். 1941 டிசம்பர் 7 முத்து துறைமுகத்தில் இருந்து அமெரிக்க கடற்படை தளத்தை ஜப்பான் தாக்கியது. அமெரிக்கா 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஹிரோஷிமா, ஆகஸ்ட் 9ஆம் தேதி நாகாசாகி ஆகிய ஜப்பானிய நகரங்களை அணுகுண்டு வீசி அழித்தது. ஐரோப்பிய ஒன்றியம். 1951 ஏற்படுத்தப்பட்ட ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் இரும்பு சமூகமே ECSC ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூலமாக கருதப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றிய மன்றம் சில நேரங்களில் அமைச்சர்களின் கூட்டமைப்பு மன்றம் என்று அழைக்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் நிரந்தர தலைவர் ஹெர்மான் வான் ராம்பே. 2009 ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒற்ற நாணய முறை யூரோ ஜனவரி 1, 2002 நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஐரோப்பிய அணு ஆற்றல் சமூகத்தையும் பொருளியல் சமூகத்தையும் ஏற்படுத்திய உடன்படிக்கை ரோம் உடன்படிக்கை. ஐரோப்பிய ஒன்றியத்தின்
பொருளாதார கொள்கையை கவனித்து வருவது ஐரோப்பிய மத்திய வங்கி.